ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஆர் கார் ரஃபி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா i20 GTI. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷனு, ஒரு ஃப்ளை வீலு, வண்டியோட கீர் பாக்ஸ், இதான் டியூவல் கிளச்சு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ரிலீஸ் பேரிங் வந்து சீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா டியூவல் கிளச்சுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஷாஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீரு, அந்த மாதிரி 3 கீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் வரும். இன்னொரு 3 கீர் வந்து இன்னொரு ஷாப்பில் வரும். இது அதே மாதிரி கீர் பாக்ஸ் தான். ரெடி பண்ணுறதுக்கோசரம் கொரியர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்களா? இந்த ஷாப்ட்டை சுத்தம் பாருங்கள். இதான் அந்த ரிலீஸ் பேரிங். இந்த ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த i20ல் வந்து சீஸ் ஆகிட்டு இருக்குது. இதோட கிளச்சு வந்து லேண்டிங் வந்து சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த இதான் கிளச் ஆக்சிலேட்டர். இதோட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கீரில் மட்டும் தான் போகுது. ஃப்ரண்ட்டு ட்ரைவ் மோடில் போக மாட்டுது. சரி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட்டு D2வில் போகுது. D1க்கு போக வேண்டிய ரிலீஸ் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஆகிட்டு இருக்குது. சீஸ் ஆகிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா இரும்பு பீஸராக தெரியுதுங்களா? இந்த கிளச்சு தான் டிஸ்மேண்டல் பண்ணி ரிலீஸ் பேரிங் மாற்றி வண்டி இது பண்ண போகிறோம். ஃபால்ட்டு கோடு வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா கீர் பாக்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஸ்கேனிங் ரிலேட்டடாக உங்களுக்கும் தெரியணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.